பார்ட் 3. Born to be second Christ. கடவுளுடைய ஒரே மகன் ஜீசஸை இந்த உலகத்துக்கு பிதாவானவர் அனுப்புகிறாரு. ஆனால் ஜீசஸ் எங்கே பிறந்தாரு? ஆடம்பரமான மாளிகையிலையா, இல்லை அரசர்கள் இருக்கும் அரண்மனையிலையா? இல்லை, அவர் ஒரு எளிமையான மாட்டுத் தொழுவத்தில் ஆடு மாடுகள் மத்தியில் புல்தரையில் பிறந்தாரு. சென்ட் ஃப்ரான்சிஸோட பிறப்பும் இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், அவர் ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவர் தானேன்னு. ஆனால் சென்ட் ஃப்ரான்சிஸோட அம்மா லேடி பிக்கா பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த யாத்ரீகர் ஒருத்தர் லேடி பிக்காவை மாட்டு தொழுவத்தில் போய் படுக்க வச்சாதான் குழந்தை பிறக்கும்னு பணியாளர்கள்கிட்ட சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே பணியாளர்கள் செஞ்சாங்க. அங்கே ஒரு கேண்டில் லைட் வெளிச்சத்தினால மின்னும் புல்தரையில் புனித ஃப்ரான்சிஸ் பிறந்தார். எரேமியா 1:5 தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம தாய் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே கடவுள் நம்மளை அறிந்திருக்கிறார். ஸோ அவர் அழைப்பை உணர்ந்த நம்ம எல்லாரும் செயல்படுவோம்.